மோசே சீக்கிரமா கானானுக்குள்ள போகணும் அப்படிங்கிறதுக்காக காசாவினுடைய கரைக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. ஆழம் குறைவு, அந்த சைடு கானானுக்கு போயிடலாம். காசாவிலே நிற்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்ற இடத்துக்கு போ. இப்ப காசால இருந்து ஈரோத்துக்கு போகணும், வெகு தூரம். திரும்பி நடக்க வைக்கிறார், கால் வலிக்குது. கஷ்டப்பட்டு வேதனையோடு திரும்பி ஈரோத்துக்கு வர்றாங்க. மகா ஆழமான இடம். மோசே பாரு, பார்வோனும் சேனையும் வந்துட்டு இருக்காங்க. ஏப்பா, எங்களுக்கு எகிப்திலே கல்லறை இல்லைன்னா இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற. தன்னுடைய கையில இருக்கிற கோலை நீட்டுறான், ரெட்டத்தனையாய் பிரிகிறது. இவங்க கீழே வெட்டாந்தரையிலே நடக்கிறது போல நடக்கிறார்கள். ஆழத்திற்கு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தது அவர்களுக்கு ஆழத்தை காட்டுறதுக்கு இல்ல, பின்னாடி வர்ற கூட்டத்தை ஆழத்துல அமிழ்த்துறதுக்கு. ரொம்ப ஆழத்துல போயிட்டீங்களோ, கடன் என்று சொல்லுகிற ஆழம், பலவீனம் என்று சொல்லுகிற ஆழம், இனி உயரவே முடியாது, தப்பவே முடியாது, பிழைக்கவே முடியாது என்று சொல்லுகிற ஒரு பயங்கர ஆழம். எல்லாமே வாழ்க்கையில முடிஞ்சு போச்சு, இனி என்ன ஆரம்பிக்க போகிறது? அதனாலதான் கர்த்தர் சொன்னார், உன்னை ஆழத்திலே நான் நடத்தினாலும் உன்னை பத்திரமாய் கரையேற பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை நடத்துகிற பாதை கடினமாய் இருந்தாலும் பொறுமையோடு அதிலே நடப்பாயானால் உன் சுக வாழ்வு சீக்கிரமாய் தொழிற்கும்.